கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரி நம்பிட பலனும் ஏழை கடை நலமும் ஆனால், கொடியவரின் சீரல் கடுமையாய் வரி நம்பிட பலனும் ஏழை கடை கலமும் ஆனால், படும் பலவந்தரான வரமென்று வரமென்றுமே, படும் பலவந்தரான வரமென்று வரமென்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி துதிடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கொண்டிடுவோம். இவர் பகைவானை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவானை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை நம்பி பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை நம்பி பிரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு, பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜன்னத்திற்கே குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே, மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜன்னத்திற்கே குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே, அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபையே, அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார்.
உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 12வது வசனம். The epistle to Thessalonians chapter 1 and verse 2 Thessalonians chapter 1 and verse 12. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். Wherefore also we pray always for you, that our God would count you worthy of this calling, and fulfill all the good pleasure of His goodness and the work of faith with power. ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், சில குறிப்புகளுக்கு சொல்லப்படும் பொழுது எப்பொழுதும், நான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் இடைவிடாமல் உங்களுடைய கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உங்களுக்காக எப்பொழுதும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், இந்த ஆல்வேஸ், எப்பொழுதும் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபிக்கிற சில காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம், எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். நாம் பாத்திரர் ஆனபடியினாலே தேவன் நம்மை அழைக்கவில்லை, நம்மை பாத்திரராக்க நம்மை அழைத்திருக்கிறார். We are not saints, we are called to become saints, we are called to be saints. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நம்மை அவர் பாத்திரராக்கும்படியாக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்காக அதை ஜெபித்த ஒரு ஜெபத்தை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும், வாட் இஸ் ஹிஸ் குட் ப்ளஷர், தட் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் இன் அவர் லைஃப். அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும், அது மாத்திரமல்ல விசுவாசத்தின் கிரியை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியை இல்லாமல் நம்ம அதை செய்யும் பொழுது அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கும். ஸோ ஃபெய்த் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை ஒர்க்ஸ். ஸோ விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று, இட் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட். ஸோ அதை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு முந்தின சில வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நான் வாசிக்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. நம்ம ஏன் அந்த அழைப்புக்கு பாத்திரராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அழைப்புக்கு பாத்திரராக இருந்து அந்த விசுவாசத்தின் கிரிய பலமாக நம்மளில் நிறைவேறணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும். இப்படி இல்லாமல் வேறு ஒரு கூட்டத்தாரையும் மேலே இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்குறோம். அந்த அவங்களுக்கு God is going to give them punishment. So if we should not go through that punishment, but we should be rewarded for our righteousness. அதற்காக நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம நடக்கணும்னு அவர் எதற்காக ஜெபிக்கிறார்னா, அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். they never obeyed the gospel, they never obeyed the good news of Jesus Christ.
ஸோ அவங்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அநேகர் துன்மார்க்கமான ஜீவியத்திலே தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் அவங்களுக்கு தண்டனை உடனே வர்றதில்லை. வை தே ப்ரொலாங் இன் தர் இனிக்விட்டி, ஏன் அவங்களுடைய அக்கிரமத்திலையும் பாவத்திலே துணிந்து நடக்கிறாங்க அப்படின்னா, இம்மீடியட்லி தே ஆர் நாட் பனிஷ்ட். சம்டைம்ஸ் த பனிஷ்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட். அதனால் அநேகர் கேட்கலாம், ஏன் இன்னும் இது பண்ணல. ஈவன் நீங்கள் பரிசுத்தவான்கள்லாம் இரத்த சாட்சிகள்லாம் கேட்பாங்க, நாங்கள் எது வரைக்கும் எங்களுடைய இரத்தத்திற்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பரிசுத்தவானுடைய தொகை முடிஞ்ச அப்புறமா பனிஷ்மெண்ட் வானத்திலிருந்து கொட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதில் பார்க்குறோம். 9வது வசனத்திலே, அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும். அப்போது ஒரு பக்கத்தில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறார், இன்னொரு பக்கத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராக அவர் வரப்போகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை மகிமைப்பட வேண்டுமானால் நம்ம எப்படி பார்த்துட்டாக நடக்கணும் என்பது தான் அந்த 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே. அங்கே பார்க்குறோம், முந்தின வசனங்களில் அவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலை. ஆனால் இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவங்க நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும். ஒரு கூட்டத்தில் ஆக்கினியை செலுத்தும்படி வருகிறார், ஒரு கூட்டத்தாரிடத்தில் ஆச்சரியப்படத்தக்கவராக அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாக தண்டனையை அடைவார்கள். இது துன்மார்க்கருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்படி போகிறாங்கன்னா, நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இந்த நாட்களில் நம்ம அநேகருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், இயேசு தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினான்னு சொல்லும் பொழுது அதை ரொம்ப ஈஸியாக எடுத்து அதை கேஷுவலாக எடுத்துக்கொண்டு அவங்க தே ஆர் நாட் worried about their holy life on this earth. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க. அதையும் கடவுள் தேவ பயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு பாவம் செய்து மனசாட்சிக்கு விரோதமாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவங்க மனசாட்சியே அவங்களுக்கு சொல்லும் அவங்க பண்ணுறது தப்பு. See, nobody needs to convict a person that they are sinners. Their own conscience will say, you are doing wrong. You are அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. There is no peace, say the Lord, unto the wicked. அப்படிப்பட்டவர்களுக்கு, துன்மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இலவசமாக தாம் சிலுவையிலே பட்ட பாடுகளால் மன்னிப்பை கொடுக்கிறார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்னது? நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். இதை விசுவாசிக்காதவர்களுக்கு நீதியுள்ள தீர்ப்பு கொடுக்கும்படியாக இயேசு வரப்போகிறார். அந்த ஆக்கினையில் நம்ம பங்கடையாதபடிக்கு நம்ம கர்த்தருடைய மகிமையில் தேவன் நம்மில் மகிமைப்படத்தக்கவராக வரப்போகிறபடினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதனால்தான் 11வது வசனம், ஆகையால். எதனால்? அவங்களாம் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைய போகிறாங்க. நமக்கு அந்த தண்டனை வரக்கூடாது அப்படின்னா, ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, அவருடைய நாமம் நம்மில் மகிமைப்பட வேண்டும், நாம் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கும். we have to walk worthy of our calling. நம்ம பரிசுத்த அழைப்பினால தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்று நம்ம நடக்கணும். தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். இந்த குறிப்பை நம்ம மனதில் வைத்து அந்த ஆக்கினை அடையாதபடிக்கு அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக, இயேசுவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கணும். அதே சமயத்தில் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தில் அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசத்தின் கிரியை பலமாய் நம்மிடத்தில் தேவன் நிறைவேற்றவும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவர் 2 தெசலோனிக்கர் 1:12 படி அந்த ஜெபத்தை இந்த வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிருபையை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.